இந்த சம் பார்த்தீங்கன்னா பேசிக்லி ஒரு 5 செகண்ட்ஸில் நம்ம போடலாம். ஸோ 5 செகண்ட்ஸில் போடலான்னும் போது நான் இப்போ ஒரு 5 செகண்ட்ஸ் உங்களுக்கு டைம் தரேன், போடுங்க பார்ப்போம். அல்லது அதிகபட்சம் 10 செகண்ட்ஸ், அதிகபட்சம் 10 செகண்ட்ஸ் டைம் வேணால் நான் நோட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ தான் டைம் ஸ்டார்ட் ஆகுது, போடுங்க பார்ப்போம். ஓகே, 10 செகண்ட்ஸ் ஓவர். ரைட், இப்போ இந்த இந்த சம்ஸ் எப்படி போடலான்னு பார்ப்போம். பாருங்கள், ஃபஸ்ட்டு திங் என்னென்னா, இங்கே எத்தனை 8s இருக்குது? 6 8s இருக்குது, கரெக்டாக? அதாவது 6 டிஜிட்ஸில் 8s இருக்குது, ரைட்டா? இங்கே எத்தனை 8s இருக்குது? 5 டிஜிட்ஸ். அப்புறம் இங்கே 4 டிஜிட்ஸ், அப்புறம் இங்கே 3 டிஜிட்ஸ், அப்புறம் இங்கே 2 டிஜிட்ஸ், அப்புறம் இங்கே 1 டிஜிட். அப்படின்னா 1 டிஜிட்லேருந்து 6 டிஜிட் வரைக்கும் 8 கொடுத்துருக்காங்க, கரெக்டாக இல்லையா? எல்லா இடத்துலையுமே 8 தானே காமனாக இருக்குது. இந்த மாதிரி இருக்க எந்த சம்மாக இருந்தாலும் சரி, அதிகபட்சம் எத்தனை டிஜிட் இருக்குது? 6 டிஜிட்ஸ் இருக்குது, கரெக்டாக? அதிகபட்சம் 6 டிஜிட்ஸ் இருக்குது. அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர் எப்படி இருக்குன்னா 8 இன்ட்டு 1 2 3 4 5 6 தான் இருக்கும் இதோட ஆன்சர். இதோட ஆன்சர் எப்பவுமே என்னவாக தான் இருக்கும். இங்கே எத்தனை டிஜிட்ஸ் மேக்ஸிமம் இருக்குது? 6 டிஜிட்ஸ். அப்புறம் 6 டிஜிட், அப்புறம் 5 டிஜிட், 4 டிஜிட், 3 டிஜிட், 2 டிஜிட், 1 டிஜிட். இந்த மாதிரி சம்முக்கு எப்போவுமே இங்கே எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ, மேக்ஸிமம் டிஜிட்ஸ், அதுதான் இங்கே உள்ளே வர நம்பராக இருக்கும். அப்போ அந்த நம்பர் எப்படி இருக்குன்னா 1 2 3 4 5 6 இருக்கும். எந்த நம்பராக இருந்தாலும் சரி, இங்கே காமனாக வந்து என்ன வரும்? 8 வரும். இதை மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் கிடச்சிடும். இது இந்த நம்பருக்கு மட்டும் கிடையாது. சப்போஸ் எல்லாமே 2 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போவும் அதே தான். 3 3 3 இருக்குது எல்லாமே, அப்போவும் அதே தான். 4 4 4 இருக்குது, அப்போவும் அதே தான். 5 5 5 இருக்குது, அப்போவும் அதே தான். எந்த நம்பர் கொடுத்தாலும் அதே தான். ஆனால் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். என்னென்னா, இங்கே கொடுக்குற டிஜிட்ஸ் 6னா இங்கே இருக்கிறது 5 டிஜிட்ஸ், இங்கே 4 டிஜிட்ஸ், இங்கே 3 டிஜிட்ஸ், இங்கே 2 டிஜிட்ஸ், அப்புறம் இங்கே 1 டிஜிட். இந்த ஆர்டர் மட்டும் இருக்கணும். அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு பேசிக்னா அதிகபட்ச டிஜிட்ஸ் என்ன இருக்குது? எனக்கு 6 டிஜிட்ஸ் இருக்குது. அப்போது எனக்கு இங்கே காமனாக எதை எடுக்கணும்? 8 எடுக்கணும். 8 இன்ட்டு 6 டிஜிட்ஸ் எழுதணும். ஆனால் அது எப்படி எழுதணும்? 1 2 3 4 5 6, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இதை மல்டிப்ளை பண்ண ஆன்சர் கிடச்சிட போகுது. அதே மாதிரி இங்கே ஆப்ஷன்ஸில் பாருங்கள், ஃபஸ்ட்டு 3 டிஜிட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 டிஜிட்ஸை வச்சு நீங்கள் ஆன்சர் சொல்லிடலாமா இல்லையா? ஏன்னா எனக்கு 987 காமனாக இருக்குது, இங்கே 987 காமனாக இருக்குது, 987 987 987. ஆனால் எனக்கு இந்த 3 டிஜிட்ஸ் இருக்கிற லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் 648 658 668 748 அப்புறம் 684, கரெக்டாக? அப்போ அந்த 3 டிஜிட்ஸ் மட்டும் கால்குலேட் பண்ணால் போதுமா? அப்போ நாம ஃபஸ்ட்டு 3 டிஜிட்ஸ் மட்டும் 8ஓட மல்டிப்ளை பண்ண போகிறோமா? அதை மட்டும் மல்டிப்ளை பண்ணாலே போதுமா? அப்போது இந்த சைடில் 6ஓட மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்துடும்? 8 வந்துடும், கரெக்டாக இல்லையா? பேலன்ஸ் என்ன வந்துடும்? உங்களுக்கு 4 வந்துட போகுது. அகைன் 40, அப்புறம் 44, அகைன் என்ன வந்துடுது? 4 வந்தது. அப்புறம் என்ன வருது? 32, அகைன் 4 ஆட் பண்ண 36. அப்போ ஆன்சர் என்ன வந்தது எனக்கு? 648. ஆப்ஷன் வந்து என்னது? ஆப்ஷன் என்னது? 1, அவ்வளோதான். அதாவது 648. இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஆக்சுவலாக ஒழுங்காக போடுற, அதாவது நமக்கு மெத்தட் தெரியுது அப்படின்னா ஜஸ்ட் வந்து 5 செகண்ட்ஸ்ன்றது எனக்கு இடம் ரொம்ப ரொம்ப அதிகம். அதிகபட்சம் எவ்வளோ நேரம் எடுத்துக்கலாம்னா 10 செகண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே இந்த சம்மை நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு சம் போட தெரியல அப்படின்னு அர்த்தம். அதாவது நார்மலாக போடுறீங்கன்னு அர்த்தம். புரியுதா? நார்மல் மெத்தடில் போடுறீங்க, ஷார்ட்கட்டில் போடலைன்னு அர்த்தம். இந்த நம்பருன்னு இல்லை, சில பேருக்கு டவுட் இருக்கும். என்ன டவுட்னா, என்ன டேரெக்டாக 1 2 3 4 5 6 எழுதிட்டீங்க, எப்படி வருதுன்ற டவுட் இருக்கும். சரியா? அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதை ரப் பண்ணிக்கிறேன். என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், 2 இருக்குது, ப்ளஸ்ஸு 2 2 இருக்குது, ப்ளஸ்ஸு 2 2 2, ரைட்டா? அதிகபட்சம் என்ன டிஜிட் இருக்குது? 3 டிஜிட்ஸ் இருக்குது, ரைட்டா? இங்கே என்ன பண்ணுறேன்? 2 மட்டும் காமனாக எடுத்துட்டேன்னா, 2 மட்டும் நான் காமனாக எடுத்துட்டேன்னா இங்கே என்ன வரும்? 1 + 1 1 + 1 1 1, இதானே கிடைக்கும் எனக்கு. அப்போது இதை 3த்தையும் ஆட் பண்ணால் எனக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னவாக இருக்கும்? 1 2 3 தான் இருக்கும். ஆட் பண்ணி பாருங்கள். இது 3த்தையும் ஆட் பண்ணால் எனக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னவாக இருக்கும்? 1 2 3. அப்போ 1 2 3 இன்ட்டு 2. இங்கே 3 டிஜிட் தான் மேக்ஸிமம், அதனால் நாம் என்ன பண்ணுறோம்? 1 2 3ன்னு எழுதுகிறோம். 5 டிஜிட்டாக இருந்தால் 1 2 3 4 5, 7 டிஜிட்டாக இருந்தால் 1 2 3 4 5 6 7, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி இந்த 8க்கு பார்த்தீங்க, இந்த டிஜிட்டுக்கு பார்த்தீங்கன்னா 6 டிஜிட்ஸ் இருக்குது மேக்ஸிமம். ஸோ 1 2 3 4 5 6 இன்ட்டு 8. நமக்கு லாஸ்ட் 3 டிஜிட் மட்டும் கால்குலேட் பண்ணால் போதும், அதை மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் ஈஸியாக கிடைக்குது. புரியுதுங்களா? ஸோ இதே மாதிரி
இன்னொரு ஷார்ட்கட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணோம். ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் நிறைய எக்ஸாம்ஸில் கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இனிமேல் நீங்கள் இந்த சம்ம போடுறதுக்கு அதிகபட்சம் எவ்வளோ டைம் எடுத்துக்கணும்? 5 செகண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக நீங்கள் டேபிள்ஸில் வீக்காக இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் 10 செகண்ட்ஸ் எடுத்துக்கலாம். சரியா? அடுத்த கிளாஸில் மீட் பண்ணுவோம். பாய்.